Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம பார்க்க போறது கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு ஊறுகாய்தாங்க. இதுக்கு முன்னாடி இத கட் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாங்காய் தொக்கை சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கும் கலந்த வகை சாதத்துக்கெல்லாம் எதெல்லாம் காரம் இல்லாத சாதமோ அதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் மேலே தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. இதை ப்ராப்பராக செஞ்சு வச்சா எந்த ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இந்த மாங்காய் தொக்கை ருசியாக செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். கடாய் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்க அளவுகளுக்கு 150 ml எண்ணெய் நான் பயன்படுத்த போகிறேன். இந்த எண்ணெயை இதில் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடேறி வர சமயத்தில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக அளந்து கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் எப்பொழுதுமே சேர்க்கணும். கடுகு பொரியும் பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த எண்ணெயில் சூடு இருக்குது. அந்த சமயத்துலேயே பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துக்கலாம். விதைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குண்டு மிளகாயாக இருந்துச்சுன்னா, குட்டி குட்டி மிளகாயாக இருந்ததுன்னா காம்பு எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே கருகி போயிடும். அதனால இப்போது தேவையான அளவு உப்பை தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்பொழுதும் எண்ணெய் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இது தனி மிளகாய் தூள். ஊறுகாய்க்குனே நம்ம தனியாக தனி மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தூள் தான் இது. நீங்கள் ஊறுகாய்க்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காயோட புளிப்புக்கும் மிளகாயோட காரத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும். கூடுதலாகவும் சேர்க்க வேண்டியிருக்கும், குறைவாகவும் சேர்க்க வேண்டியிருக்கும். அது அப்புறமா கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் வறுத்து சும்மா 1-2 இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். 300 கிராம் வெயிட் இருக்க ஒட்டு மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்காய் பெங்களூரன்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காவை தோலோடவே துருவி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கலாம். கலந்து விடும்பொழுது கடுகும் வெந்தயமும் எவ்வளவு அளவு சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கடுகு நீங்கள் 8 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா வெந்தயம் அதுக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். அதாவது 1க்கு 8 அப்படிங்கிற அளவு. சிலர் 1க்கு 4 அப்படிங்கிற அளவுலையும் சேர்ப்பாங்க. வெந்தயத்தோட ஃப்ளேவர் நிறைய தெரிய வேணாம் அப்படிங்கிறதுனால நான் எப்பொழுதுமே இந்த அளவில் தான் சேர்ப்பேன். இந்த அளவை எடுத்து வெறும் வாணலியில் வறுத்துட்டு, அதாவது வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொடியை நீங்கள் ரொம்ப நைஸாகவும் பொடிச்சு வச்சுக்கலாம். இது போல் 1-2ஆகவும் பொடிச்சு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எந்த அளவு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடிச்சுக்கோங்க. அதில் இருந்து இந்த மாங்காயோட அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்தேன். இப்போது இந்த எண்ணெயில் மாங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா உப்பும் காரமும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம இதை அப்படியே 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னா இந்த எண்ணெயே போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் இதை நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் கூடுதலாக சேர்க்கணும். ஊறுகாய் அப்படின்னாலே எப்பொழுதுமே நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லது. ஆனால் கல்யாண வீடுகளில் சமையல்காரர் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க மாட்டார். ஏன்னா அது உடனே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களுக்கு வச்சுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து சமைங்க. இப்போது ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு இந்த ஊறுகாவை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடுறேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இதை எடுத்து அதில் நல்லா அடைச்சிட்டு அது மேலே நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை ஊறுகாவை எடுக்கும் பொழுதும் நல்ல காஞ்ச ஸ்பூனை பயன்படுத்தி எடுங்க. அப்படி எடுக்கும்பொழுது அந்த எண்ணெயை தள்ளி விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு தொக்கு மட்டும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஊறுகாவை வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
எண்ணெய் நீங்கள் குறைவாக சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாள் கழித்து இதில் பூஞ்சைகள்லாம் வந்துடும். அதனால ஊறுகாய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தாராளமாக தான் தேவைப்படும். நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெயை சுட வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பச்சையான நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாங்காய் தொக்கை இந்த சீசனில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.